ஜனவரி 1ஆம் தேதி 12 செயற்கைக்கோள்களை சுமந்தபடி PSLV C-58 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. 1 ஜனவரி 2024இல் ஜப்பானில் ஏற்பட்ட அடுத்தடுத்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமி தாக்குதலில் 500 பேர் பலியானார்கள். கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி சூரியனை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் நீண்ட பயணத்திற்கு பின்பு குறிப்பிட்ட இலக்கை ஜனவரி 6இல் அடைந்தது. இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் பாலம் ஜனவரி 12இல் பிரதமர் மோடி மும்பையில் திறந்து வைத்தார். இப்பாலம் மும்பையையும் நவி மும்பையையும் இணைக்கிறது. இப்பாலம் கடல் மீது 16.5 கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 14இல் கொலம்பியா நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் வாகனங்களில் சிக்கி 34 பேர் பலியானார்கள். ஜனவரி 22ஆம் தேதி அயோத்திய ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பிப்ரவரி 10 சென்னை செம்மொழி பூங்காவில் 12 லட்சம் பூக்களால் கொண்ட மலர் கண்காட்சி உருவாக்கப்பட்டது. மார்ச் 6ஆம் தேதி இந்தியாவிலேயே முதல் முறையாக நீருக்கு அடியில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து கொல்கத்தாவில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மார்ச் 10 மும்பையில் நடந்த 71வது உலக அழகி போட்டி. இப்போட்டியில் செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா 2024ஆம் ஆண்டின் உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். என்றும் நீங்காத நினைவுகள் 2024. கேரளா மாநிலம் வயநாட்டில் ஜூலை 30ஆம் தேதி நள்ளிரவு 2 மணிக்கு மேல் 50 சென்டிமீட்டர் மழை பெய்து நிலச்சரிவு ஏற்பட்டது. பல கிராமங்கள் மண்ணில் புதைந்தன. பலி எண்ணிக்கை 400ஐ தாண்டியது. தமிழர்கள் 30 பேர் மாயமானார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் 6ஆம் தேதி விமானங்களின் பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது அதிக வெப்பம் காரணத்தால் 5 பேர் பலியாகினர். 63 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த ஆண்டு இந்திய ரயில்வே துறைக்கு சோதனை கால ஆண்டாகவே அமைந்தது. ஏனெனில் இந்த ஆண்டு 38 ரயில்கள் விபத்துக்குள்ளாயின. ஆப்பிரிக்கா நாடான மொரோக்கோவில் அக்டோபர் 12ஆம் தேதி 50 ஆண்டுகளுக்கு பிறகு கனமழை பெய்தது. இந்த மழை காரணமாக வறண்ட சஹரா பாலைவனம் கடலாக மாறியது. புயல், வெள்ளம், நிலச்சரிவு, உலகப் போர்கள் போன்ற துயரங்களால் பயணித்து வந்த 2024 விடை பெறுகிறது. துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகவும், கண்ணீர் பூக்கள் எல்லாம் பன்னீர் பூக்களாக பூக்கவும், வறண்ட நிலங்கள் எல்லாம் வசந்த பூக்கள் பூக்கவும், உலக போர்கள் முடிந்து அன்பும் சமாதானமும் பெருக இறைவனை வேண்டி இந்த 2025ஆம் ஆண்டை வரவேற்போம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்.